யானைக்கு உதவிய குருவி. ஒரு சமயம் ஒரு அழகான காட்டுல ஒரு அப்பா யானையும் ஒரு அம்மா யானையும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு நந்துங்கிற ஒரு அழகான குட்டியான குழந்தையா இருந்துச்சு. நந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப குறும்புத்தனமா வளர்ந்தான். சின்ன சின்ன உயிரினங்களை துரத்திட்டு போறதுன்னா குழந்தை நந்துவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யானை குடும்பங்கள் அந்த காட்டுல இருந்த ஒரு குகையில வாழ்ந்து வந்தாங்க. தன்னோட பையன் நந்து செய்யற குறும்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அதிகமா ரசிச்சாங்க. அதே காட்டுல ஒரு மலையடி வாரத்துல இருந்த மரக்கிளையில மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவிக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. இப்படியே அந்த காடு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த காட்டுல தொடர்ந்து 3 நாட்களா கனமழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. 3 நாட்களா இந்த மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழையில எங்கேயும் வெளியே போகவும் முடியல. அன்பே, நீ எனக்கு சூடா இனிப்புகளை தயார் செய்து தரியா? கண்டிப்பாங்க, நானும் அதே தான் நினைச்சேன். நீங்க நந்து கூட விளையாடிக்கிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்திலேயே விதவிதமான இனிப்புகளை சமைச்சு தரேன் அப்படின்னு சொன்ன அம்மா யானை ரொம்ப சீக்கிரமா விதவிதமான இனிப்புகளை தயார் செய்தது. அதே சமயத்துல அப்பா யானையும் குழந்தை நந்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுல பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழ கேக் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா வீட்டுல இருக்கிற வாழைப்பழங்கள் மொத்தமா தீர்ந்து போச்சு. நீங்க வெளியே போய் வாழைப்பழங்களை எடுத்துட்டு வருவீங்களா? சரி, தாராளமா கொண்டு வரேன். அற்றங்கரையில ஒரு வாழை மரம் இருக்கு. அதுல நிறைய வாழைப்பழங்கள் பழுத்து இருக்கிறத நான் பார்த்தேன். அப்பா அப்பா, நானும் உங்க கூட வரேன்ப்பா. ஆமாங்க, அவனையும் கூட்டிட்டு போங்க. வீட்டுல சும்மா தான் இருக்கான். 3 நாளா குழந்தை வெளியே எங்கேயும் போகல. சரி நந்து, நீ தாராளமா அப்பா கூட வரலாம். நான் அங்க எங்கேயும் ஓடக்கூடாது. அப்பா பேச்ச கேட்டு சமத்தா இருக்கணும், சரியா? சரிப்பா, நான் உங்க கூட வரேன். ஜாலி. பிறகு அப்பா யானை தான் குழந்தை நந்துவை கூட்டிக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி போச்சு. ஆற்றங்கரையில இருந்த வாழை மரத்துல இருந்த வாழை குலைய அப்பா யானை பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை நந்துவோ ஆற்று தண்ணீரை பார்த்த சந்தோஷத்திலையும் மழைய பார்த்த சந்தோஷத்திலையும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அந்த ஆற்றுல வாழ்ந்த சென்பாங்கிற ஒரு மீன் நந்துவை நோக்கி நீந்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மீன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இதனால குழந்தை நந்துவோ அந்த மீனை பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருந்தான். மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால திடீர்னு ஆற்றுல ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அந்த வெள்ளத்துல நந்து யானை இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அப்பா அப்பா, என்ன காப்பாத்துங்க, இந்த தண்ணி என்ன ரொம்ப இழுக்குது. இத பார்த்த அப்பா யானை ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. தான் மகனை காப்பாத்துறதுக்காக அப்பா யானை ரொம்ப வேகமா தான் மகனோட பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. அப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. ஆனா அப்பா யானை எவ்வளவு வேகமா போனாலும் நந்துவை பிடிக்க முடியல. மகனே நந்து, நீ பயப்படாத, அப்பா வந்துகிட்டே இருக்க, ஒன்னும் இல்ல. ஒரு வழியா தண்ணீரோட வேகம் குறைவா இருந்த இடத்துல நந்து கரையில ஒதுங்கினா. அப்பா அப்பா, நான் கரையேறிட்டேன்ப்பா. நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை நந்து தான் அப்பாவை தேடி அங்கிருந்து புறப்பட்டா. இது இப்படி இருக்கையில காட்டுல மழையோட தாக்கம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. சில பறவைகள் தங்களோட வீட்டுல நிறைய உணவுகளை சேமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க நிம்மதியா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மற்றும் சில பறவைகள் மழையில நனைஞ்சபடியே மழை எப்ப நிக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால காட்டுல எங்க பார்த்தாலும் குளிர்ச்சியான சூழ்நிலையே நிலவுச்சு. மீனுக்குருவியோட வீட்டுல அது சேமிச்ச உணவு எல்லாமே தீந்துடுச்சு. அது அடுத்த வேளைக்கு தான் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. வீட்டுல நான் சேமிச்ச உணவு மொத்தமும் தீந்துடுச்சு. இப்ப நான் குழந்தைங்களுக்கு எதை சாப்பிட கொடுப்பேன்? அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா தாங்க. அம்மா, வெளியே போய் எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் வீட்டை போட்டிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள பறந்து போச்சு. ஆனா காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரால தான் சூழ்ந்து இருந்துச்சு. கடவுளே, இவ்வளவு நேரம் தேடியும் எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. நான் இப்ப யார்கிட்ட உதவி கேக்குறது? காலு அண்ணாவுக்கு நான் நிறைய உதவிகள் செய்திருக்கேன். கண்டிப்பா அவரு எனக்கு திருப்பி அந்த உதவியை செய்வாரு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகத்தோட வீடு அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல இருந்துச்சு. காலு, இந்த பாலா போன மழை எப்பதான் நிக்கும்னு தெரியல. 3 நாளா வீட்டுக்குள்ளேயே நாம அடைஞ்சு கிடக்குறோம். ராணி,
மழை பெய்யட்டுமே. மழை பெய்யறதும் நல்லதுதான். இல்லைன்னா நம்ம காட்டுல பஞ்சம் வந்துடும். நம்ம வீட்டுல தான் ஒரு வாரத்துக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கே. பின்ன எதுக்கு நம்ம இந்த மழைக்காக பயப்படணும் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி காலுக்காகத்தோட வீட்டின் கதவை தட்டுச்சு. கழுவண்ணா, நான் தான் மீனு வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க வீட்டோட கதவை திறங்க. மழைனாலும் இந்த குருவிகளோட தொல்லை தாங்கவே முடியல. கழு, கண்டிப்பா அந்த குருவி ஏதாச்சும் உதவி கேட்டுதான் வந்திருக்கும். நம்ம வீட்டுல தானியங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க. கழுவண்ணா, வெளியே நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வீட்டோட கதவை திறங்க. இரு மீனு, நான் இப்பவே கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மீனு, என்ன விஷயம்? இந்த மழையில என்ன பார்க்க வந்திருக்க? அலுவண்ணா, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சரி சரி மீனு, வா வீட்டுக்குள்ள வா, நாம பேசலாம். அலுவண்ணா, குழந்தைங்களுக்கு உணவா கொடுக்க எந்த தானியமும் இல்ல. உங்ககிட்ட ஏதாச்சும் தானியங்கள் இருக்கா? இல்ல மீனு அக்கா, எங்க கிட்டயும் எந்த தானியங்களும் இல்ல. நாங்களும் ரொம்ப பசியா இருக்கோம். ராணி, முதல்ல வாயை மூடிட்டு நீ வீட்டுக்குள்ள போ. காலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுச்சு. மீனு, நீ ராணி பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. குழந்தைங்களுக்கு உணவா தர என்கிட்ட தானியங்கள் இருக்கு. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். பிறகு காலுக்காகவும் கொஞ்சம் தானியங்களை எடுத்து மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. காலுவண்ணா, ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மழை முடிஞ்ச 2 நாட்கள்லயே நீங்க கொடுத்த தானியங்களை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் சொன்ன மீனுக்குருவி அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படி வீட்டுக்கு பறந்து போகிற வழியில அம்மா யானையும் அப்பா யானையும் அழுதுகிட்டே தான் குழந்தை நந்துவை தேடி போய்கிட்டு இருக்கிறத மீனுக்குருவி கவனிச்சது. அதே சமயத்துல மழையோட சேர்த்து வேகமான காற்றும் வீசினதுனால மீனுக்குருவியோட வீடு அந்த காற்றுல அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்ததுமே மீனுவோட குழந்தைங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கம்மா, நம்ம வீடு ஆடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அந்த சமயத்துல குழந்தை நந்துவோ தான் அப்பா அம்மாவை தேடி அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. குருவி குழந்தைங்க கத்துற சத்தத்தை கேட்ட நந்து யானையோ அந்த கூடு கீழே விழுந்து உடைஞ்சிடாதபடி அதை பத்திரமா எடுத்து கீழே வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. தன்னோட வீடை காணாததுமே அது அங்கேயும் இங்கேயும் தான் வீட்டை தேடிச்சு. யானையே, இந்த மரக்கிளையில தான் என்னோட வீடு இருந்துச்சு. அது இப்ப காணல. நீ என் வீட்டை பாத்தியா? ஆண்டி, நான் தான் உங்க வீடை பத்திரமா எடுத்து கீழே வச்சிருக்கேன். உங்க வீடு விழுற நிலைமையில இருந்துச்சு. என்னோட பின்னாடி தான் உங்க வீடு இருக்கு. உடனே மீனுக்குருவியும் ரொம்ப வேகமா பறந்து தான் வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள தான் 2 குழந்தைங்களும் பத்திரமா இருக்கிறத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட குழந்தை, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. ஆமா, இந்த மழையில இங்க என்ன பண்ற? உன் அப்பா அம்மா எங்க? குருவி ஆண்டி, நான் என் அப்பா அம்மாவை தொலைச்சிட்டேன். எனக்கு என் அப்பா அம்மா கிட்ட போகணும். என் அப்பா அம்மாவை பார்க்கணும். அதே நேரத்துல அம்மா யானையும் அப்பா யானையும் ஒரு நதிக்கரை வழியா அந்த நந்துவை தேடி போய்கிட்டு இருந்தாங்க. இத அந்த நதியில உட்கார்ந்திருந்த வாத்து குஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. மீனுக்குருவியோ தான் 2 யானைகள் பார்த்த திசையை நோக்கி குழந்தை நந்துவை கூட்டிட்டு போச்சு. நந்துக்கும் எப்படியாச்சும் தான் அம்மா அப்பாவை சந்திச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வாத்தே, இந்த பக்கமா 2 யானைகள் அதனோட குட்டியை தேடி போறத நீ பாத்தியா? ஆமா குருவி, நான் பார்த்தேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த திசையில போனாங்க. நீங்க கொஞ்சம் வேகமா போனா சீக்கிரம் அவங்கள பார்த்துடலாம். நந்து யானை குட்டியோ ரொம்ப வேகமா அந்த வாத்து சொன்ன திசையை நோக்கி போனா. கொஞ்ச நேரத்திலேயே தான் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டான். குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல 2 யானைகளும் தான் குழந்தைய ரொம்ப கொஞ்சினாங்க. நந்து, நீ எங்கடா போயிட்ட? அனு அப்பாவும் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அம்மா, நான் உங்ககிட்ட திரும்பி வந்ததுக்கு காரணம் மீனு ஆண்டி தான். அவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய உதவியை செய்திருக்காங்க. ரவி, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மறுபடியும் எங்க குழந்தைய எங்க கிட்ட சேர்த்துட்ட அப்படின்னு சொன்ன அம்மா யானை குருவி செய்த உதவிக்கு கைமாறா மீனுக்குருவிக்கு நிறைய பண்டங்களை செய்து கொடுத்தாங்க. மறுபடியும் அம்மா யானையும் அப்பா யானையும் குழந்தை யானையும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு அழகான காட்டுல மீனு பிரவுனின்னு 2 ஜோடி குருவிங்க வாழ்ந்து வந்தாங்க. 2 ஜோடி குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா காட்டுல சுத்தி திரிவாங்க.
இந்த மாதிரி சந்தோஷமா தங்களோட வாழ்க்கை கழிச்ச 2 குருவிகளுக்கும் ஒரு சின்ன கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா 2 குருவிகளும் சீக்கிரமா தங்களோட வீட்டுக்கு ஒரு சின்ன குருவி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் காலையில அந்த 2 குருவிங்க ஆசைப்படியே மீனுக்குருவி தன்னோட வீட்டுல ஒரு முட்டைய இட்டது. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்த விஷயத்த தன்னோட கணவர் கிட்ட சொல்லணும்னு தன் கணவர் வாரது வரை காத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட கணவரும் உணவு தேடிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. பிரௌனி, இங்க பாத்தீங்களா, நம்ம 2 பேரோட ஆசைப்படி ரொம்ப சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன குருவி வரப்போகுது. அம்மா, நம்மளோட குழந்தை யார மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. அடடா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனு. இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா இந்த குழந்தை ஒன்ன மாதிரியே தான் இருக்கும். மீனு, உனக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி. நான் ஒரு 7 நாட்களுக்கு வெளியூர் செல்லணும். வெளியூருக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச நிறைய பொருட்களை நான் வாங்கிட்டு வரேன். சரி பிரௌனி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. அநேகமா நீங்க வர நேரம் நம்ம முட்டையில இருந்து குழந்தை வெளியே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே 2 பறவைகளும் பேசிக்கிட்டாங்க. பிரௌனியும் வேலை விஷயமா வெளியூர் கிளம்பி போச்சு. இனிமே நான் என்னோட முட்டைய அடைக்காக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் என்னோட குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கும். பிரௌனி வேற ஊர்ல இல்ல. இப்பவே போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாதான் ரொம்ப நாள் அடைக்காக்க முடியும். அப்படி சொன்ன மீனுக்குருவியோ உணவு தேடி தன்னோட வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி போச்சு. அந்த சமயத்துல ஒரு பெரிய பாம்பு ரொம்பவே கஷ்டத்தோட மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து காட்டுக்குள்ள வந்துச்சு. காட்டுக்குள்ள வந்த பாம்புக்கு மீனுக்குருவியோட வீடு கண்ணில் தென்பட்டுச்சு. பாம்பும் மெதுவா நடந்து நடந்து மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போய் முட்டைய பார்த்த பாம்புக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் முட்டை போடுறதுக்கு இதுதான் சரியான இடம். எனக்கு இப்ப உடல்நிலை வேற சரியில்லை. முட்டை போட்டுட்டு என்னால உணவு சாப்பிடாம ரொம்ப நாள் அடக்காக்க முடியாது. இந்த பறவையோட வீட்டுல முட்டையை இட்டுட்டா என்னோட முட்டை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். உடல்நிலை சரியானதும் மறுபடியும் என் முட்டைய வந்து வாங்கிக்கிறேன். அப்படி சொன்ன பாம்பு மீனுக்குருவியோட முட்டை மேல உட்கார்ந்துச்சு. மீனுக்குருவியோட கூட்டுல தன்னோட முட்டைய இட்டுட்டு பாம்பு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. முட்டைய போட்ட பாம்பு அந்த காட்டை விட்டு வெளியே போய் வேற காட்டுல தங்குச்சு. ஏன்னா பாம்புக்கு இந்த காட்டுல சரியான அளவு உணவு கிடைக்கல. கொஞ்ச நேரத்திலேயே வயிறு நிறைய உணவு சாப்பிட்ட மீனுக்குருவி தன்னோட முட்டைய அடக்காக்குறதுக்காக தன்னோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த மீனுக்குருவி 2 முட்டை இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கு எதுவுமே புரியல. அட கடவுளே, என்ன இது? நான் போகும்போது ஒரு முட்டை இருந்துச்சு, வந்து பார்த்தா 2 முட்டை இருக்கு. இந்த 2 முட்டையும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இதுல ஏன் முட்டை எதுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? வேற ஏதோ குருவி என் வீட்டுல வந்து முட்டை போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்ப வேற வழியே இல்ல, நான் 2 முட்டையும் அடக்காத்தாகணும். அப்படி சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி அந்த 2 முட்டையையும் அடக்காக்க ஆரம்பிச்சது. இப்படியே பல நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 முட்டைகளையும் அடக்காத்துச்சு. ஒரு வழியா முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளிவர்ற நாளும் வந்துச்சு. ஒரு முட்டையில இருந்து பாம்போட குட்டி வெளிவந்துச்சு. இன்னொரு முட்டையில இருந்து மீனுக்குருவியோட குழந்தை வந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ஒரு பக்கத்துல சந்தோஷமாகவும் ஒரு பக்கத்துல பயமாகவும் உணர்ந்துச்சு. அம்மா, அம்மா, நான் முட்டையில இருந்து வெளியே வந்துட்டேன். அம்மா, அம்மா, நான் வந்துட்டேன். என்ன, பாம்போட குழந்தையா? அப்படின்னா இத்தனை நாளா நான் ஒரு பாம்போட முட்டைய தான் அடக்காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். என் கணவர் வாரதுக்குள்ளாடி இந்த பாம்போட அம்மா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மீனுக்குருவியோட கணவர் பிரௌனி வேலையை முடிச்சிட்டு மீனுக்கு பிடிச்ச பழங்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என்ன இது? நம்ம குழந்தையோட பக்கத்துல ஒரு பாம்போட குழந்தைய உட்கார வச்சிருக்க. பிரௌனி, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம வீட்டுல 2 முட்டைகள் இருந்துச்சு. வேற வழி இல்லாம 2 முட்டைகளையும் அடக்காத்த. சரி, போகட்டும், விடு மீனு. இப்போவே இந்த பாம்பு குட்டிய நான் காட்டோட எல்லை பகுதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஒரு பாம்பு நம்ம கூட இருக்கிறது நல்லதில்ல. இல்ல, வேண்டாம் பிரௌனி. என்னதான் இது பாம்போட முட்டைன்னு தெரியாம நான் அடக்காத்தாலும் இத ரொம்ப நாள் என் கூடவே வச்சுக்கிட்டேன். இந்த பாம்போட அம்மா வரது வர இந்த பாம்பு குட்டிய நம்மளே வளர்க்கலாம். ஆனா பிரௌனி மீனு சொன்ன எதையுமே கேட்கல.
அந்த பாம்போட குட்டியை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுல இருந்து காட்டோட எல்லை பகுதியை நோக்கி போச்சு. பாம்பு குட்டியோ தான் அம்மாவை பிரிய மனசு இல்லாம அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. காட்டோட எல்லை பகுதிக்கு வந்த பிரௌனி ஒரு குகைக்கு முன்னாடி அந்த பாம்பு குட்டியை போட்டுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பாம்பு குட்டியோ தன்னோட அம்மாவை நினைச்சு அழுதுட்டே இருந்துச்சு. அதே சமயத்துல மீனுக்குருவியும் அந்த பாம்பு குட்டிய பிரிய மனசு இல்லாம அந்த பாம்பு குட்டிய நினைச்சுக்கிட்டே ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு. அம்மா அம்மா எங்க இருக்கீங்க, அம்மா எங்க இருக்கீங்க அப்படி அழுதுகிட்டே பாம்பு குட்டி காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மெதுவா நடந்து நடந்து அந்த சின்ன பாம்பு ஒரு வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துடுச்சு. அம்மா அம்மா ஏமா என்ன அப்பா தூக்கி போட்டாரு, அங்க யாருமே இல்ல தெரியுமா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை கண்டுபிடிச்சேன். அச்சோ மகளே, நீ ஏன் இங்க வந்த? உன் அப்பா பார்த்தா உன்னை சும்மா விட மாட்டாரு. இங்க இருந்து போயிடு, தயவு செஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ. ஆனா அதுக்குள்ளேயே பிரௌனி தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துடுச்சு. பாம்பு குட்டியை பார்த்த பிரௌனியோ ரொம்ப கோபம் ஆகிடுச்சு. மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டியா? நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்ட. இப்போவே உன்னை சாகடிச்சிடுறேன் பாரு. அப்படி சொல்லிட்டு பிரௌனி ரொம்ப கோவமா அங்கிருந்து பறந்து போச்சு. இத பார்த்த மீனு ரொம்ப பயந்துடுச்சு. பிரௌனி குருவி ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி வந்துச்சு. எவ்வளோ சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்டல்ல? இந்த கம்பாலேயே உன்னை அடிச்சு சாகடிக்கிறேன் பாரு. பிரௌனி போதும், நிறுத்துங்க. அந்த பாம்பு குட்டியை கொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த பாம்பு குட்டியை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது நான் தான். அதை நானே வளர்த்துக்கிறேன். ஓ, உனக்கு அவ்வளோ திமிரு வந்துடுச்சா? நான் இல்லாம இந்த பாம்பு குட்டியை நீ வளர்த்துடுவியா? அப்படின்னா உனக்கும் இந்த பாம்பு குட்டிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இப்போவே நீ என் வீட்டை விட்டு வெளியே போ. இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மீனுக்குருவியும் வேற வழி இல்லாம தன்னோட பாம்பு குட்டிய காப்பாத்துறதுக்காக தன்னோட வீட்டை விட்டுட்டு பாம்பு குட்டிய கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. பிரௌனி கண்ணுல பட வேண்டான்னு நினைச்ச மீனுக்குருவி அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா அம்மா, ஏமா அப்பாக்கு என்ன பிடிக்கல? ஏன் என்ன அடிச்சு கொல்லணும்னு நினைக்கிறாரு? அது ஒண்ணும் இல்ல, நீ பாக்குறதுக்கு அவரை மாதிரி இல்லல்ல, அதனாலதான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறாரு. சரி, இனிமே அப்பா உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. இன்னையில இருந்து உன் பேரு சூசி. நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். சூசியா? அம்மா, என் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, நம்ம இந்த காட்டுல எங்க தங்குறதுமா? அங்க பாத்தியா, ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டை நான் உனக்காக சரி பண்ணி தரேன். நாம 2 பேரும் இனிமே அந்த வீட்லயே இருந்துக்கலாம். அப்படி சொன்ன மீனுக்குருவி சூசிய கூட்டிக்கிட்டு அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை சூசிக்காக சரி பண்ணுச்சு. பாழடைஞ்ச அந்த வீட்டை ரொம்ப சீக்கிரமா மீனுக்குருவி ஒரு அழகான வீடா மாத்திடுச்சு. சூசி, உனக்கு பசிக்குதுல்ல? அம்மா இப்பவே போய் உனக்கு உணவு எடுத்துட்டு வரேன். நீ இந்த வீட்ல பத்திரமா இருந்துக்கோ. அப்படி சொன்ன மீனுக்குருவி சூசிக்கு உணவெடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவி ஒரு வலையை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த நதியில மீன் பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுவோட வலையில நிறைய மீன்கள் சிக்கிச்சு. தனக்கு கிடைச்ச மீனை எடுத்துட்டு வந்து தன்னோட பொண்ணு சூசிக்கு மீன்களை சாப்பிட கொடுத்துச்சு. அம்மா, நாளையில இருந்து என்னையும் மீன் பிடிக்க கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் சூசி, மீன் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. நீ எதுக்காக மீன் பிடிக்க கத்துக்கணும்னு நினைக்கிற? அம்மா, நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை சரி பண்ணீங்க. நான் உங்களுக்காக மீன் பிடிக்க கத்துக்கிட்டு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் உன் ஆசையா? என்னோட செல்ல பொண்ணு சூசி, நீ எனக்கு மகளா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொன்ன மீனுக்குருவி மறுநாள்ல இருந்து சூசியையும் தன்னோட மீன் பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போச்சு. சூசிக்கும் மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துச்சு. மீன் பிடிக்க கத்துக்கிட்ட சூசியும் தினமும் வீட்டுல நிறைய மீன்களை கொண்டு வந்துச்சு. மகளே சூசி, நீ கொண்டு வந்த மீனை வித்து நான் நிறைய காசு சேமிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கும் இந்த மீனை கொண்டு போய் வித்துட்டு வரேன். ஓ ஆசைப்படியே நம்ம வீட மாத்தி ஒரு பெரிய வீடா வாங்கிடலாம். ஐயா ஜாலி, நான் என்னோட அம்மாக்காக புது வீடு வாங்க போறேன் ஜாலி அப்படின்னு சூசி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனுவும் அந்த மீன்களை எல்லாம் மார்க்கெட்ல வித்து அதுல இருந்து நிறைய லாபம் ஈட்டுச்சு. அந்த லாபத்துல சூசியோட ஆசைப்படியே ஒரு பெரிய வீடையும் வாங்கிடுச்சு. ஒரு நாள் சூசியோட அம்மா தான் இட்ட முட்டைய பாக்குறதுக்காக பிரௌனியோட காட்டுக்கு வந்துச்சு.
ஐயா, என் பேரு பொன்னி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்க வீட்ல வந்து நான் என்னோட முட்டையை இட்டுட்டு போனேன். இப்போ என்னோட முட்டைய நான் திருப்பி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன, அது உன்னோட முட்டை தானே? இது தெரியாம என்னோட மனைவி நான் சந்தேகப்பட்டுட்டேனே. உன்னோட முட்டைய என் மனைவி அடக்காத்து அதுல இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வந்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. என் குழந்தைய நான் இப்பவே பார்க்கணும். தயவு செஞ்சு என்னங்க கூட்டிட்டு போங்க. உடனே பிரவுனி, பொன்னி, மீனுக்குருவியோட குழந்தை சாரா 3 பேரும் சேர்ந்து மீனுக்குருவி இருக்கிற காட்டை நோக்கி போனாங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி மீனுக்குருவியோட பெரிய வீட்டு பக்கம் 3 பேரும் வந்தாங்க. மீனு, என்ன மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இப்போதான் எனக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரியும். தேவையில்லாம நான் உன்னை சந்தேகப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு மீனு. பிரவுனி, நீங்க திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் சூசியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சூசி, நான் தான் உன்னோட உண்மையான அம்மா. இது உன்னோட அம்மா இல்ல. வாமா, நாம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். அம்மா கூட வா. இல்ல, நான் உங்க கூட வர மாட்டேன். இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. நான் உங்க கூட வரவே மாட்டேன். இங்கிருந்து போயிடுங்க. ஆமா, நானும் சூசியை உங்க கூட அனுப்ப மாட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. சரி, நான் போயிடுறேன். இந்த வீட்டையும் நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள செய்துக்கிற தியாகத்தையும் பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிறத விட சூசி உன்கிட்ட இருந்தாதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இந்த சந்தோஷத்தோடயே நான் இங்கிருந்து போயிடுறேன். அப்படி சொல்லிட்டு பொன்னி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அன்னையில இருந்து மீனு, பிரவுனி, சூசி, மீனுவோட குழந்தை 4 பேரும் அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.